இந்த உலகத்திலே மோஸ்ட் டேஞ்சரஸான கண்ட்ரி எதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடியது நாடு நார்த் கொரியா. எஸ், அங்கே உள்ள மக்களுக்கு வெளியில் உள்ள நாடுகளில் என்ன நடக்குது, அங்கே உள்ள மக்கள்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே தெரியாது. அங்கே உள்ள நாட்டு மக்களுக்கு அந்த நார்த் கொரியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது மட்டுமே தெரியும். ஏன்னா அங்கே எந்த விதமான டிவி சேனல்ஸ், ரேடியோ சேனல்ஸ் எதுவுமே கிடையாது. அங்கே ஒரு சர்வாதிகாரி கிங் ஜாங் உன் அவர் சொன்னது மட்டும்தான் சட்டம், அது மட்டும்தான் அங்கே நடக்கும். வேறு எதுவுமே அங்கே நடக்காது. டிபிஆர் நார்த் கொரியா, டெமோக்ராட்டிக் பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் நார்த் கொரியா. அங்கே வேறு எந்த மதத்தையோ எந்த கடவுளையோ கும்பிடக்கூடாது. கிங் ஜாங் உன் அவரை மட்டும்தான் விசுவாசமாக கும்பிடணும், அவரை மட்டும்தான் இது பண்ணணும். வேறு எந்த கடவுளையாவது கும்பிட்டா அங்கே கதம் முடிச்சு விட்ருவாங்க, இல்லைனா கேம்புக்கு அனுப்பிடுவாங்க. கேம்ப்னால் சாதாரணமாக கிடையாதுங்க, ஜெயிலை விட படு பயங்கரமாக இருக்கும். சாப்பாடு இருக்காது, ஒழுங்கான சாப்பாடு இருக்காது. லைவ் எக்ஸ்பெரிமெண்ட், மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது இங்கே எலியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி அங்கே மக்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அங்கே உள்ள அதிகாரிகள் உங்களை எப்போ வேணாலும் அவங்கள சாவடிக்கலாம், இந்த கேம்பில் உள்ளவங்கள சுட்டு கொல்லலாம். அதே மாதிரி இதை விட கொடுமையான என்ன விஷயம்னா, அங்கே உள்ள பெண்கள் இப்போ அங்கே கேம்பில் இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய நாய்க்கு ஃபீட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நாடு பார்த்திங்களா. அந்த ஒரு கேவலமான நாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த நாட்டில் மாட்டின ஒரு யூஎஸ் ஸ்டூடெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நார்த் கொரியாவில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதாவது கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப், வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. ஏன், அங்கே இன்டர்நெட்டே கிடையாது. இன்டர்நெட் சில முக்கிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு மட்டும்தான் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். அதுவுமே அங்கே உள்ள கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியும். வேறு எந்த வெப்சைட்ஸுமே யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே எந்த டிவி சேனல்ஸ், ரேடியோ சேனல்ஸ் எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிற மாதிரி 100 சேனல் 200 சேனல் எந்த ஒரு சேனலும் கிடையாது. ஒரே ஒரு சேனல் தான். அந்த சேனல்லையும் கிங் ஜாங் உன், அவரோட அப்பா, அவரோட தாத்தா, அவரோட புகழ் மட்டும்தான் பாடிட்டே இருப்பாங்க. வேறு எதுவுமே அங்கே ஒளிபரப்பப்பட மாட்டாது. அது மாதிரி ரேடியோ சேனல்ஸும் அப்படி தான், ஒரே ஒரு ரேடியோ சேனல் தான். அந்த ரேடியோ சேனல்லையும் கிங் ஜாங் உன், அவரோட அப்பா, அவரோட தாத்தா மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பாங்க. வேறு எதை பற்றியுமே பேச மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நாட்டில் 21 வயசான ஓட்டோ வாம்பியர் அப்படிங்கிற ஒரு யூஎஸ் ஸ்டூடெண்ட் போய் மாட்டிக்கிறாரு. அவர் மாட்டிட்டு மறுபடியும் திரும்பி வந்தாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓட்டோ வாம்பியர் 21 வயசாகுது. அவர் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், யூஎஸில் நல்லா படிச்சுட்டு வராரு. அவர் ஸ்கூலில் முடிக்கிறாரு. ஸ்கூலில் முடிச்சுட்டு அவரோட காலேஜ் படிப்பை வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி தான் அவர் படிக்கிறதுக்கு ஹாங்காங்கில் படிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்படி ஹாங்காங்கில் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு இன்னொரு வாய்ப்பும் கிடைக்கிது. அதாவது ரொம்பவே பயங்கரமான நாடான நார்த் கொரியாவை விசிட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. எப்போன்னா டிசம்பர் 25, 2015. அந்த டேட்டில் தான் அவர் ஹாங்காங்லேருந்து யூஎஸ்க்கு கிளம்புறாரு. அவர் மட்டும் தனியாக கிளம்பலாங்க. கிட்டத்தட்ட 10 மெம்பர்ஸ் ஹாங்காங்லேருந்து பெய்ஜிங் வழியாக எங்கே போகிறாங்க, நார்த் கொரியாவுக்கு போகிறாங்க. நார்த் கொரியாவில் போய் இறங்குறாங்க. பியாங்யாங்கில் உள்ள இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க. அங்கே உள்ள டூர் கைடு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே எப்படி நடக்கணும், நார்த் கொரியாவில் நீங்கள் எப்படி நடக்கணும், எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், எந்த மாதிரி நார்த் கொரியா மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது பார்க்குறாங்க, அங்கே உள்ள மக்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போய்ட்டு திரும்பி வராங்க. அங்கே உள்ள ஸ்கூல் பிள்ளைலாம் போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்னா, இராணுவ கட்டுப்பாட்டோடு போகிறாங்க. அதாவது ஒரே வரிசையில் போகிறாங்க. அதே மாதிரி அங்கே உள்ள போஸ்டர்ஸ் எல்லாமே யாரோட போஸ்டர்ஸ் இருக்குதான், கிங் ஜாங் உன், அவரோட அப்பா, அவரோட தாத்தாவோட போஸ்டர்ஸ் தான் அங்கே நிறைய இருக்குது. அந்த போஸ்டர்ஸ் முன்னாடி போய் யாருமே சிரிச்சிடக்கூடாது. அப்படி சிரித்தா அவங்கள தூக்கி கேம்பில் போட்டுருவாங்க. அந்த போஸ்டர்ஸ் முன்னாடி போகிறீங்கன்னா நீங்கள் ரொம்பவே பணிவாக, தாழ்மையாக, மரியாதையாக போகணும். இல்லைனா அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இவங்க ஜாலியாக கொண்டாடிட்டு வராங்க. அப்படி தான் யோக்ககண்டா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அந்த ஹோட்டல் போகும்போது இந்த டூர் கைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹோட்டல் போகிறீங்க, ஆனால் அங்கே உள்ள 5th ஃப்ளோருக்கு மட்டும் யாரும் போயிடாதீங்க, அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இப்படி போயிட்டுருக்கும்போது கரெக்டாக 2015ஆம் ஆண்டு 31, அதாவது நியூ இயர் கொண்டாடி என்ஜாய் பண்ணிடுறாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ஜனவரி 2, 2016க்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க. எங்கள் யூஎஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பியாங்யாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு 10 பேரும் வராங்க. அப்போ தான் போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும்போது அங்கே உள்ள ஆர்மி அஃபிஷியல் ஒருத்தர் ஓட்டோ வாம்பியர் தோளில் அப்படி தட்டி எங்கள் கூட நீங்கள் வரணும், உங்களை விசாரிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த டூர் கைடு சொல்கிறாரு இந்த ஓட்டோவை பார்த்து, இதுதான் நீ உயிரோடு இருக்கிற கடைசி நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசுகிறாரு. ஆனால் ஓட்டோவுக்கு தெரியாது அதுதான் உண்மையாக நடக்க போகுது அப்படின்ட்டு.
இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறாங்க, எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. அந்த 10 பேரும் மீதி இருக்கிற 9 பேரும் ஓட்டோவுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. ஓட்டோ வருவார் நான் வரவே இல்லை. அங்கே உள்ள அஃபிஷியல்ஸ்லாம் வலுக்கட்டாயமாக இவங்களை எல்லாரையுமே பேக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் கிளம்பி போயிருந்தாங்க. இந்த டூர் கம்பெனி இருக்குல்ல, அந்த டூர் கம்பெனி நார்த் கொரியாட்ட மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஓட்டோ என்னானார். ஆனால் அந்த நார்த் கொரியன் அஃபிஷியல்ஸ்ட்டு இருந்து எந்த ஒரு தகவலும் இல்லை. இந்த ஓட்டோ அம்பையை பற்றி 3 வாரங்களாக எந்த ஒரு தகவலுமே இல்லை. அப்போ தான் யூஎஸ்லேருந்து கேட்குறாங்க நார்த் கொரியன் அஃபிஷியல்கிட்ட, இந்த மாதிரி ஓட்டோக்கு என்ன ஆச்சு, ஏன் பிடிச்சி வச்சுருக்கீங்க அவர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் நார்த் கொரியா டிவி சேனல்ஸில் ஒரு சிசிடிவி காட்சியை வந்து வெளியிடுறாங்க. அது என்னென்னா, ஓட்டோ வந்து கரெக்டாக 1/1/2016 நைட்டு 1 மணிக்கு கரெக்டாக அந்த யோக்கோஹண்டா ஹோட்டல் 5th ஃப்ளோருக்கு போய் அங்கே உள்ள ஒரு போஸ்டரை கிழித்து அதை திருடிட்டு போகிற மாதிரி ஒரு சிசிடிவி காட்சி வெளியிடுறாங்க. ஸோ இதனால தான் நாங்கள் ஓட்டோவை பிடிச்சி வச்சுருக்கோங்கிற மாதிரி அந்த நியூஸில் சொல்லப்படுது. ஸோ கரெக்டாக 1 மாதம் கழித்து February 29, 2016 அன்னைக்கு ஓட்டோவை வந்து ப்ரெஸ் முன்னாடி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க, அதை பாருங்கள். So that I may be returned home to my family. I have been very impressed by the Korean government's humanitarian treatment of severe criminals like myself. Your Korea, for your forgiveness. Please, I have made the worst mistake of my life. ஸோ இதுதான் அந்த வீடியோ. இதில் வந்து ஓட்டோ வந்து தானாக எதுவுமே பேசின மாதிரி இருக்காது, எல்லாமே ஒரு நடிப்பு மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நார்த் கொரியாவோட அஃபிஷியல்ஸால் எழுதப்பட்ட, ஓட்டோவுக்காக எழுதப்பட்ட ஒரு நாடகமான ஒரு செயல் அப்படின்னு தான் தெரியும். அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 மாதமாக அவர் எந்த ஒரு தகவலும் இல்லை. 1 மாதம் கழித்து மறுபடியும் ப்ரெஸ்க்கு கூப்பிட்டு வராங்க. ஆனால் இந்த தடவை அவருக்கு தண்டனை வழங்கப்படுது. கிட்டத்தட்ட போஸ்டரை கிழித்து திருடிட்டு போனதுக்கு, போஸ்டரை கிழிச்சு திருட்டிட்டு போனதுலாம் ஒரு குற்றமா அப்படின்னு நினைக்கிங்களா? ஆனால் நார்த் கொரியாவில் போஸ்டரை கிழிக்கிறதோ அது எந்த விதமான டேமேஜ் பண்ணுறதோ அது வந்து கொலை குற்றத்துக்கு சமமானது நார்த் கொரியாவில். ஸோ அதுக்கு என்ன தண்டனை வழங்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட 15 வருஷம் இந்த ஓட்டோ வந்து கேம்பில் இருக்கணும். அதாவது ஹார்ட் லேபராக இருக்கணும், கடுமையான உழைப்பாக இருக்கணும், அந்த கொத்தடிமையாக இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு சொன்னல அந்த இதெல்லாம் அனுபவிக்கணும். அப்படி 15 வருஷம் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ பார்க்குறோங்க. இதுதான் அந்த வீடியோ. ஸோ பார்த்துருப்பீங்க எப்படி கெஞ்சுறாரு அப்படின்னு. நான் தான் அந்த குடும்பத்தோட மூத்த பையன், என்னை விட்டுருங்க அப்படின்னு அழுது கெஞ்சுவார். ஆனால் நார்த் கொரியா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க கொடுக்குறதான் தண்டனை. அங்கே கிங் ஜாங் உன் வச்சே தான் சட்டம். ஸோ இப்படி தண்டனை கொடுக்கப்பட்டோன்னே உலகத்திலே பவர்ஃபுல்லான கண்ட்ரி யூஎஸ் சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க. அங்கே உள்ள அஃபீஷியல்ஸ் எல்லாமே கூடி பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஓட்டோவை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் நார்த் கொரியாட்ட போய் பேசுகிறாங்க. ஒவ்வொரு அஃபிஷியல்ஸும் போய் அங்கே உள்ள அஃபிஷியல்ஸை போய் பார்த்து பேசுகிறாங்க. ஒவ்வொரு தடவையும் ஓட்டோவோட பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க, ஓட்டோவோட தான் திரும்பி வருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு தடவை அஃபிஷியல்ஸ் வரும்போதும் ஏமாற்றத்தோட அந்த மாதிரி தான் வராங்க. அங்கே உள்ள சட்டங்கள் அப்படி இருக்குது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. கரெக்டாக 2017 ஜூன் 13 இரவு 10 மணிக்கு ஓட்டோ வந்து யூஎஸ்க்கு கொண்டு வரப்படுற ஃப்ளைட்டில். அந்த வீடியோ பாருங்கள். ஓட்டோ எப்படி கம்பீரமான இருந்த ஓட்டோ எப்படி வராருன்னு இங்கே பாருங்கள். இவ்வளோ கம்பீரமாக ரொம்பவே சுட்டித்தனமாக இருந்த ஓட்டோ இப்போ வந்து படுத்த படுக்கையாக கண்ணெலாம் மேலே போய் கோமா ஸ்டேஜில் கிட்டத்தட்ட சாகிற நிலமையில் மறுபடி அவரை நார்த் கொரியாவால் விடுவிக்கப்பட்டு இப்போ வராரு. அவர் வராமலே இருந்திருக்கலாம், அங்கே மாதிரி தான் இருந்திருக்கு. அவரை உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்ஸ் செக் பண்ணுறாங்க, என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு இதுவுமே ஃபைண்ட் பண்ண முடியல. அவருக்கு என்ன நோய் அட்டாக் ஆகிருக்கு, என்ன ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. உடனே யூஎஸ் கேட்குறாங்க நார்த் கொரியாட்ட, என்ன ஆச்சு ஓட்டோக்கு அப்படின்ட்டு. அவங்க நார்த் கொரியா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஜெயிலில் அடைக்கப்பட்ட 2வது நாளே அவருக்கு வந்து இந்த மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டார். அவருக்கு வந்து தூக்கமே வரல, அவருக்கு தூக்க மாத்திரை கொடுத்தோம், அதனால் இவர் இப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால்
டாக்டர்ஸ் செக் பண்ணுறதில் நார்த் கொரியா சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது. கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 5வது நாள் ஓட்டோ இறந்து போகிறார். ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2017 கரெக்டாக நைட்டு 2 மணிக்கு இறந்து போகிறாரு. ஸோ இதனால் ஓட்டோவோட பெற்றோர்ஸு பேரண்ட்ஸ் வந்து ஓட்டோவுக்கு இது வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. நார்த் கொரியாவுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் நார்த் கொரியா அந்த கேஸில் பங்கெடுக்கவே இல்லை. இதனால் கேஸ் வந்து ஓட்டோவுக்கு சாதகமாக வருது. தீர்ப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா $501 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து நார்த் கொரியா ஓட்டோட ஃபேமிலிக்கு கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கப்படுது. ஆனால் அந்த தீர்ப்பையும் நார்த் கொரியா கண்டுக்கவே இல்லை. இதனால் யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக 2019ஆம் ஆண்டு கார்கோ ஷிப் வந்து நார்த் கொரியாவிலேருந்து ஒன்று யூஎஸ்க்கு வருது. அதை சீஸ் பண்ணி அதை விற்று ஓட்டோ ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க. என்ன தான் காசு வந்தாலும் அந்த உயிர் வருமா? எவ்வளோ ஒரு சின்ன போஸ்டரை கிழிச்சதுக்காக அவரை உயிரை பறிச்சிருக்காங்க நார்த் கொரியா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாராவது நார்த் கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தீங்கன்னா அதை குழி தோண்டி புதைச்சிருங்க, இல்லைனா உங்களை குழி தோண்டி புதைச்சிருவாங்க. மீண்டும் மற்றொரு சம்பவத்தை சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், டேக் கேர்.